முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக அன்பாடை இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக அன்பாடை இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் ஒன்றாக அன்பாடை இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாராட்டில் கேட்ட பற்றி பார்த்து மகிழ்ந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாராட்டில் கேட்ட பற்றி பார்த்து மகிழ்ந்ததில்லை படித்து வந்தோம் கஞ்சவீர வளர்ந்த தட்டி தானாக படித்து வந்தோம் கஞ்சவீர வளர்ந்த தட்டி தன்னாத வயதினிலும் வாழுகிறேன் அவனை நம்பி சொத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக அன்போடு இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் எதிரிலும் தாண்டி அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம்
சும்மா காவல் பார்க்க சொன்னாரு. இவ்வளவு நாள எங்களை 4 சூத்துக்குள்ள வச்சு பூட்டி இருந்தாரு. என்னம்மா என்ன பைத்தியம் ஆயிட்டியாமா? என்ன பண்ற, உங்களை பார்த்தோன்னே மச்சான் பைத்தியமா அலையிறேன். பேச்சு என்னமா? நீங்க அதுக்கு வைத்தியம் பண்ண மாக்கிறீங்க. 4 சுவத்துக்குள்ளமா 4 சோத்துக்குள்ள வச்சு பூட்டி இருந்தாரு. இன்னைக்கு இதே சுதந்திரமா திறந்து விட்டுருக்காரு. வந்தோடனே காவல் பார்க்க சொல்லி விட்டுருக்காரு. ஆனா நான் மனசார ஒருத்தலை நினைச்சிருக்கேன் மச்சான். பெட்டியார மச்சான், மனசார ஒருத்தலை நினைச்சிருக்கேன். அது யாரம்மா? அது நினைக்கதான் உடம்பு அப்படியே இழைச்சிக்கிட்டே போகுது. இழைக்குது, நினைக்க கூடாதுமா. நானும் ஊர்ல போடுற சோறெல்லாம் தின்னுதான் பாக்குறேன். என் ஊருக்குள்ள உண்டாக முடியல, குண்டாக முடியல. ஆமா, அடுத்த வருஷம் குண்டாயிடலாம். அதுக்கு ஏதாச்சும் இப்ப செயற்குழு உறுப்பினர் ஆயிட்டீங்கல்ல, ஆமா, அதனால குண்டாயிருவீங்க. உங்க வாக்கு பொண்ணா இருக்கட்டு. அதனால நான் அவரை எப்படி நினைச்சிருக்கேன் தெரியுமா? எப்படி? துதுவலையில் இறைச்சு தொண்டையில தான் நினைச்சு நம்ம கூட பேச போற மணிக்கணக்கா தூண்டாமணிகளுக்கு உண்ட விட்டு வெளியே வந்து உன் முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா ஊர் கட்டுப்பாடா? உங்களுடைய பாட்டை கேட்டு மெய் மறந்து உட்கார்ந்துருக்காங்கம்மா. எனக்கு இப்படி இருந்தாலுமே பிடிக்காது. ஏதாச்சும் ஒரு கையே தட்டலன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமா பிடிக்காது. அப்படி தட்டுனா தானே ஒரு ஆர்வம். நீங்களா சொல்லுங்கண்ணா, இதுக்குள்ளேயே கையை வச்சுட்டு இருந்தாக்க அப்புறம் நாங்களும் இதுக்குள்ளேயே வச்சுட்டு போனோம்னா நாடம் புழு புழுன்னு ஓடும். பப்புனா அது முடிஞ்சு வச்சு. இப்போ பொம்பளை வர்றா, இந்த வர சொல்லி அவ வந்து அப்ப அவ வந்தா தான் இந்த இடம் கலகலன்னு இருக்கும் போல.
அப்ப அவளுக்காண்டிதான் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. சரி, அப்புறம் நம்மளுக்கு நீ வேலையே இல்ல. முத்துக்குமார் மாமா போயிட்டு வாங்க. நான் போயிட்டு அந்த பெண் குட்டியை வர சொல்லட்டும். சொல்லுமா. அவ வந்து அந்த குமட்டிக்காய காமிச்சாத்தே அவருக்கு மோட்சம் போகும். மோட்சம் போகும். அதனால அந்த பெண் குட்டியை வர சொல்லட்டுமா? வர சொல்லுமா. வாமா டிபுக்கு. உப்பு ராசா ஏன் உப்பு ராசா அங்க இருக்காரு? ஏ ராசா 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 போடு போடு ரோசா பூ வாங்கி வச்சேன். ராசா போடு போடு ரோசா பூ வாங்கி வச்சேன். ரோசா பூ வாங்கி வச்சேன். ரோசா பூ வாங்கி வச்சேன். ராசா போடு வேண்டாம் ஞான பிண்டிகளா ரோசா பூ வாங்கி போச்சு. ராசா போடு போடு அவரே பிடிக்கிற மாமா மாடி மிதிச்சு மாமா மானகட்டு மகள் கூத்து போகும் குத்துதடி. எப்ப என்னத்த ரொம்ப கொண்டாத எப்போ இசு இப்பதான் பிரசவ கட்டுக்கு போயிருக்கு. ஆமா எப்போ முத்துக்குமார் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் போ. ஆமா சாமி நீங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருக்க முடியும். ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா உங்களை வச்சுதான் எங்களுக்கு வாழ்வு. ஆமா 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 ஆமா. எப்ப எப்ப கண்ணு கண்ணின் கண்ணு ரெண்டு கண்ணு ஆத்தாடி. ஆனா எப்ப இரியா ஓ துருத்திய முடியா நான் தான் உடனே முடிச்சிட்டேன் இல்ல. அப்புறம் அங்க போற இல்ல. ஆமா உனக்கு தான் எந்திரிக்கல அடுத்த பக்கம் போயாச்சு. அப்புறம் விட்டு எப்ப மத்தாலாம் ஏ மத்தாலாம் ஏ ரெண்டு மத்தம் வச்சிருக்க. சரி சரி நீ பெரிய எழுவட்ட விளையாட போல இருக்குது. சரி நல்லா இருக்கீங்கல்ல? ஏ ரவுண்டு நீ ரவுண்டு நீ ரவுண்டு வெட்டு இல்ல இல்ல சாரமெல்லாம் ஏறியா ஐயா. சாரம் சாரமா ஏறி சாரப்பாம்பா போயிருந்தது. இப்ப கடைசியில குட்ட வச்சு பாம்பா போச்சடா. எப்ப திருவாரூர் ஏ கிளாதிரி ஒன்னே போய் என்ன போட்டேன்னா வலிக்கிட்டு போயிடும். சரி நல்லா இருக்கீங்கல்ல?
ஆத்தாடி ஆனா உண்மையிலே சொல்றேன். ஆனா இங்க வாங்க, இங்க சும்மா வாங்க. ஆனா உண்மையிலேயே நீ திரைய மடிக்கிறதுல மறைச்சு மறைச்சு காமிக்கிறவர். ஆனா டோக்கன் நல்லா வசூல் பண்ற. சரி எங்க மைச்சட்டுக்கார, நீங்க நல்லா இருக்கீங்களா? என் மச்சான் எப்படி திருவிழாரு புது பொண்டாட்டி மாதிரி எம்புட்டு ரீட சொல்லுறாரு மாறு. எப்போ என்னடி பாவாடை கட்ட மாட்டியா? ஐயோ ஏடி எறும்பு அடிச்சிட்டாடி. மச்சான் வல்லவ மச்சான் கொஞ்சம் கசகசன்னு இருக்கு. ஒரு உள்ள ஒரு காத்தாட்டியை கட்டி விடு. பைய தூக்கி காட்டு காக்க எல்லாம் காத்து வருது. எதை சொன்னாலும் சொல்லிட்டு சரி இருக்கட்டும். இங்க வேறு என் மக்கள் இல்லை எப்படி உட்காந்துருக்குன்னு. என் தங்க மக்க பாட்டா பாட்டா போட்டுதான் நாங்க பாடா பட்டு கிடக்குறோம். நீ பேசாம துருத்தி அமைட்டு உட்காரு சாமி. இல்ல இல்ல எப்ப அம்பலம் அம்பலப்பு உன்னைய பத்தி எனக்கு தெரியும். நீ எத்தனை குண்டா சட்டியை உடைச்சாலுன்னு உன் வகுச்சி எனக்கு தெரியாது நினைக்கிறிய. அந்த ஊர்ல நான் இருக்கிறது வேற ஊர்ல நினைக்கலாம். ஆனா நீ இந்த ஊர்ல எத்தனை குண்டா சட்டியை உடைச்ச. இப்ப ஏன் குண்டா சட்டியை உடைக்க நீ தர்ற. ஆனா நீ நினைக்கிற அசல் நம்ம வப்பாட்டி மாதிரி இருக்கிறா. இன்னைக்கு இவ்வளவு நம்ம சோழியை பார்த்த பொருளாம்னு ஒன்னும் செய்ய முடியாது. ஏமாந்து தொலைஞ்சிருவ. அப்படியா என்கிட்ட நீ வந்தேன்னு வச்சுக்க, பக்கல் விடிய விடிய கொட்டைக்கு பின்னாடி 2 பேரும் கிட்டிதான் அடிக்க முடியும். ஆளை சாச்சிட்டேடி. பேசாம அதோட படுத்துக்க. ஏன்னா உன் கிட்டி சின்ன கிட்டியா போச்சு. அதை எப்படி பார்த்த? முந்தியெல்லாம் ஏறி அடிச்சிச்சு வண்டி. எத்தனை சண்டிங்க எத்தனை சண்டிங்க? ஒரு 2 மலையா இருந்தாலும் 2 மலையா மலை அப்படி ஏறிச்சு வண்டி. முதல்ல எப்படி எப்படி 15 வயசுல 15 வயசுல ஆமா வண்டி வேகமா ஏறிச்சு 35 வயசுல கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த மலைக்கு போக அப்படி 2வது ஏறிச்சு. அதே 55 வயசுல ஆஹா அப்படி பார்த்துச்சு. அப்படி 2வது திணறிச்சு. ஆமா 75 வயசு ஆயிடுச்சு. ஆஹா வண்டிக்கு ஆயில்ல இன்ஜின் கழிவாயிருச்சு. 47 மாவட்டத்திலையும் ஆமா 47வது மாடல்ல இங்க வந்து பார்த்துட்டு அந்த மலையை ஏறுவோமா ஏற வேணாமான்னு தான். மலையை பார்த்துட்டே இருக்க வேண்டியதா. ஆமலை புழு புழுன்னு இருக்கும் இன்ஜின் இல்ல. பேசாம உட்காரு. வகுசியெல்லாம் அக்கா எல்லாம் அக்கா சொல்லிருச்சு வீட்டுல. அப்படித்தான் இப்ப என்ன தெரியுமா? இந்த போக இல்ல போக போக இப்படி பார்க்க தொட்டு கும்பிட எதடா எதடி வீட்டுல சாமிய பேசாம படுக்க போக தொட்டு கும்பிட படுக்க. நானா சரி எப்ப கண்ணா நான் எதுலப்பா குறைச்சேன்? இல்ல நான் ஆள்ல குறைச்சலாம் வேற, இல்ல என் அழகுல குறைச்சலாம் வேற, இல்ல என் மண்டையில குறைச்சலாம் வேற, இல்ல என் தொண்டையில குறைச்சலாம் அடுத்து, இல்ல என் கண்ட கண்ணா பாப்பல, இல்ல என் கெண்டையில குறைச்சலாம், இல்ல இல்ல என் புடவையில குறைச்சலாம். புடவை நான் எதுல குறைச்சது? ஆத்தாத்தா எப்ப என்னத்த ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? சும்மா எல்லாரும் காதல் பண்றாங்கல்ல, எல்லாரும் காதல் பண்றாங்கன்னு சொல்லி சரி கண்ணு இது நல்லா கேளு. எல்லாரும் காதல் பண்றாங்க சொல்லி நான் ஒரு வயல காதலிச்சு. எத்தனை வர? நான் ஒரு வய 400 வயதா அழிச்சிருவேன் உலகத்தை. அப்புறம் இந்தியா மேப்புத்தான் போடணும். ஆமா அப்படின்னு சொல்லி நான் ஒரு வயல காதலிச்சேன். எப்ப முத்துக்குமாரு சொல்லுத்த அது யாரு தெரியுமா?
என் தாய் மாமி மயன். தாய் மாமன் மயனத்தானா? உசுரோட இருக்கானா? ஆட்டோ ஓடி கொடுத்துறேன். ஆட்டோ ஓட்டுறானா? அப்படின்னு சொல்லி சரி. எங்க மாமி வீட்டுல எத்தனை ஏக்கர்ன்ற எப்படி 150 ஏக்கருக்கு மேல இருக்கும். சரி. இந்த மாதிரி இதை பார்த்துட்டு நீ சொல்றேன். ஆஹா. அப்படின்னு பார்த்தா அப்ப நானு எப்படி இருப்பானா, எப்படி அந்த ஒரே பாரு பாலுக்கு சவளம் வாஞ்சவைய அந்த மாதிரி. சரி. நானும் அந்த பையல காதலிச்சுட்டான். சரி. அப்ப எங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு பிரச்சனை. ஆமா, சண்டை. எங்க வீட்லயும் அவங்க வீட்லயும் பேச மாட்டாங்க. எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் பேச மாட்டாங்க. சரி. இது நாங்க 2 பேரும் கூடிக்கிட்டோம். 2 பேரும்? ஆமா, நாங்க 2 பேரும் கூடவுமே. சரி. அப்ப ரொம்ப சந்தோஷம். அப்ப எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமா, தெரிஞ்சு போகுமே. அத்த சின்ன ஜிரிசுக. ஆமா, சேர்ந்து பழகிருச்சுங்க. எப்படியாவது செஞ்சு சேர்த்து வச்சிருவோம். சரி அப்படின்னு எங்க 2 பேர்த்து. எதுக்காக நான் வாக்கப்பட்டேன்? எதுக்காடி? இந்த 50 ஏக்கர் சொந்தக்காரி விடக்கூடாது. ஆமா அம்மா அப்படின்னு சொல்லி வாக்கப்பட்டுட்டேன். சரி. வாக்கப்பட்டா ஒரு 15 வருஷமா மழை இல்லையா? ஆமா. சரி. தாய கட்டினதுமே பரசம் முடிச்ச முண்டா அவனை கட்டின நேரம் மழையெல்லாம் எடுவட்டம் அப்படி தப்பா சொல்லி அப்படின்னு சொல்லி. சரி. அப்ப நான் எனக்கு பரிசம் போட்டு வந்த அன்னைக்குமே அடிச்ச மழையும் கிளி இடி முழங்குது. பார்த்தா கம்மா இரு வாகம் வாஞ்சிருச்சு. மருகா போனா. சரி. அங்க மருகா போகுது உனக்கு பாப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு. சரி. இந்த 40 ஏக்கர் என் மாமே உழுது பூரா பயிர் போட்டாரு. ஆமா. சரி. பூரா களை எடுக்கிற பயிர். தாலி அன்னைக்கு தானே பரிசம் போட்டுட்டாருல்ல. சரி. கல்யாண நாள் வந்துருச்சு. கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிய அந்த முதல் இரவுன்னு சொல்றாங்கல்ல. ஆமா, முதல் இரவுடா நடி. அந்த சாந்தி முகூர்த்தம். ஆமா, சாந்தி முகூர்த்தம்டா நடி. சாந்தி முகூர்த்தம்டா நடி. அதனால 2 பேத்துக்கு இரவு நாள். சரி. அப்ப 2 பேரும் படுத்திருக்கோம். நானே மாமி மேனும். சரி. கணவர். ஆமா. சரி. அப்ப 2 பேரும் படுத்திருக்கோமே. அப்பத்தையும் சொல்லுவாரு இப்படி ஏன்னா பூரா விதைச்சிருக்காங்கல்ல. ஆமா, 40 ஏக்கர். ஆமா, பூரா காஞ்சி தண்ணி விடாம விட்டாங்க இருக்குது. மழை துறக்காம கிடந்திருக்கு. மழை துறக்காம கிடக்குமே. இந்த பையன் சொல்லி நான் படுத்து கிடக்கு. சரி. மணி 3:30 ஆயிடுச்சு. நானும் படுத்து கிடக்க. அப்பத்தான் அந்த பையன் சொல்லுது, அடியே இன்னைக்கு நான் திறக்க போறேன். எதடி? நான் திறக்க போறேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம். அத்தாய் 3:30 மேல திறக்கிறோம். எப்படி திறந்துருவேன் நினைச்சு நானும் ஆர்வத்துல வளர்த்து கிடக்குறேன். அத்தாடியா அட எடுவட்டவள ஏண்டி 5 மணி ஆகி போச்சு. திறக்கிறேன் சொன்னவே என்னைய திறக்காடா ஐயா. வேற என்னத்தடி திறந்தா? இந்த வயல தண்ணி வாயாம கிடந்துருக்கு. ஆமா, மடைய திறக்கிற இங்க திறக்காம விட்டுட்டாங்க. இப்படி என் பழப்பு போச்சு. அதுதான் போயிருச்சு. சரி, மாமே இப்படி செஞ்சுட்டான். சரி, நம்ம ஐட்டமே இருக்கான்னு சொல்லி அப்படி அடிச்ச அப்படி விட்டா. ஆமா. சரி, அங்கிட்டு போனா என் ஐட்டமே போக்குவரத்துல கண்ட்ராக்டர். ஆமா, போக்குவரத்துல கண்ட்ராக்டர். எப்ப பார்த்தாலும் அவர் ரொம்ப கிழிக்கிறவர். எதை கிழிக்கிறவரு? டிக்கெட். சரி அப்படின்னு சொல்லி. சரி, மனுஷன் அந்த மனுஷன் கிழிக்கிறார் அப்படின்னு அந்த மனுஷனை காதலிக்க முடிஞ்சு அவரை காதலிச்சு. சரி, காதலிச்சுட்டு அதே மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகல. இதே மாதிரி முதல் இரவு நாங்க 2 பேரும் படுத்திருக்கிறோம். சரி, படுத்திருந்தா எங்க ஐத்தவன் சொல்றேன், எப்படி அடியே இன்னைக்கு எப்படி கிழிச்சிருவண்டி? இன்னைக்கு எப்படி கிழிக்காம கிழிச்சிருவேன் அப்படின்னு சொன்ன மனுஷன் 7 மணி வரைக்கும் கிழிக்கல. 8 மணிக்கு காலையில டிக்கெட் கிழிக்கணும்னு ஓடி போயிட்டான். இந்த மாதிரியே பொழப்பு மண்ணா கிடக்கு. அதனால பேச்சா இருந்தாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். ஆமா, இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு நந்தவனத்துல போய் ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அந்த மனுஷன் சொல்லி இருக்கு. போ. எந்த மனுஷன்? அவரு நம்பிராசனா. ஆமா, அவருக்கு ஒரு பிள்ளை இருக்குதான்.
அவங்க பேரு வள்ளியம்மாவா. வள்ளியம்மாடா? ஆமா. சரி. அவங்களுக்கு துணையா நான் போகணும்னு சொல்லி நானும் வந்திருக்கேன். இப்போ வந்திருக்க. அதுக்கு அடுத்து இன்னொருத்தி வர இருக்கிறாளாம். அதேவா? அவதான் நயன்தாரா தங்கச்சி. நயன்தாரா தங்கச்சியா? ஆமா. நயன்தாரா தங்கச்சினா அழகா இருப்பாளே. அம்மா அம்புட்ட அழகுல. கொள்ளை அழகு. ஆத்தாடி ரொம்ப அழகு. என்ன அழகு? அடாடாடா. நீ என்ன அழகு, நான் என்ன அழகு? ஆமா ஆமா. அவளுக்கு முந்தின அழகு யாரும் யாரும் இல்ல. ஆட்டி அழைச்சவளை இப்ப வருவாவாது. அடியே டொங்கரட்டப்பா 24. தகரட்டப்பா 24. எப்படி ஆளக்கணா? அடியே பூங்கோத. பூபாலனா? பூபாலம் அது வரலையே. வரலையே. அடியே ரோசா பூவு. ஆடா எத்தனை வெள்ளி? என்ன ஒண்ணுக்கு வரலையே. வருதுலையே. வருது. நீ இதுல போயிடுறாடி. அடியே மல்லி எனக்கு ஏத்த குள்ளி. அப்பா என்ன சொன்னாரு? கண்ணு கட்டுமா காவல் பார்க்க சொன்னாரு. அப்பா போயிட்டு யாராப்பா போறேன்னு கேட்டேன். அப்பா சொன்னாரு புதுசா ஒரு தொழில் சேர்த்துக்கல ஒரு கூட்டு போயிட்டு சொன்னாரு. அப்பா விடியறக்குள்ள எப்படியாச்சும் உங்க பேரை காப்பாத்துறப்பான்னு சொல்லிட்டு பொம்பளை தானே. என்ன ஏழை இறங்கமா இருந்தது. இப்ப தாண்டி இந்த காத்துக்கு சுகமா இருக்குது. நான் இப்ப என்ன செஞ்சேன்? ரொம்ப அரிப்பா இருந்துச்சு. சரி. நான் கூட சொரிய முடியல. நீ சொரிஞ்சு விட்டுட்டடி. ஏமா அந்த கதை சொன்னிய அது எந்த கதை சொல்லணும்? கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகல. அப்புறம் என்ன தூக்குறேன்னு சொன்னாங்கன்னா சொல்லிட்டு ஏமாந்து போனாங்க. இல்ல கிழிக்கிறேன்னு சொன்னாங்களே. அவனு ஏமாந்து போன. அது யாரு உங்க மாப்பிள்ள? இந்த நேரத்தை சொல்லக்கூடாது. உன் புருஷன் பேர் என்ன? புருஷன் பேரை சொல்லக்கூடாது. தொப்புல எச்ச தட்டு வச்சுட்டு சொல்லு. இப்ப புருஷன் பேரெல்லாம் எல்லா பேரும் சொல்றாங்க. உன் புருஷன் பேர் என்ன? சொல்லக்கூடாது. ஏன் இந்த கொலுசு யார் வாங்கி கொடுத்தது? ஏன் புருஷன் தான். உன் புருஷன் பேர் என்ன? சொல்லாம இருந்தேன்னா முத்துராணி பொம்பளை உனக்கு குத்து வாங்கிடும். குத்து இது யாரு? அந்த செயின் யார் வாங்கி கொடுத்தது? ஏன் புருஷன் தாண்டி. இந்த சேலையெல்லாம் யார் வாங்கி கொடுத்தது? ஏன் வீட்டுக்காரர். இந்த வளவி யார் வாங்கி கொடுத்தது? ஏன் வீட்டுக்காரர். இந்த நெத்திச்சுடி யார் வாங்கி கொடுத்தது? எல்லாம் ஏன் புருஷன் தாண்டி. புருஷன் பேர் என்ன? புருஷன் பேர் சொல்லக்கூடாது. சொல்றியா? போட்டுமா வேணாண்டி. சொல்றியா? போடி. இங்க வாடி. உன் புருஷன் பேர் என்ன? ஏன்னா கல்லானாலும் கடுக்கு. ஆமா. புல்லானாலும் புருஷன். ஆமா புருஷன் சொல்லி இருக்கிறாங்க. ஆமா. என் புருஷன் பேர் சொல்லலாம். சொல்லு. யாரு உன் புருஷன்? சொல்றீங்கல்ல. என் புருஷன் யாரு தெரியுமா? ரகசியமா வச்சுக்குவோம். ஆமா. யாருக்கு கேட்காது. யாருக்கு தெரியாம உன் காதுல மட்டும் சொல்றேன். ஆமா ஆமா கேட்டுக்க. சரி. என் புருஷன் யாரு தெரியுமா? யாரு? அத திருவாதிரை உப்புராசா. என்னடி சொல்ற? திருவாதிரை உப்புராசா நான் உன் புருஷன். உன் அண்ணனா? நோடி மலை நோடி. என்னடி அவதான் உன் புருஷன்? என்னமா சொல்ற? ஐயோ ரொம்ப ஆட்டாது. அந்த கீழே விழுந்துற போது உன் நெஞ்சுக்குள்ளே என்ன இது சொன்னால் தெரியுமா? என் நெஞ்சுக்குள்ள பழையது நீ பம்பர கட்டை இந்த வெட்டி வேறு வாசம் விரல விட்ட கூசும் ஒரு சிந்து சாக்கடை போந்து நாத்தம் பொறுக்கவில்லை. தண்ணி இருந்து கப்பு மருந்து வண்ணைக்கு குண்டி கழுவவில்லை. பூவே பூச்சூடவா இந்த நெஞ்சில் பால் பீச்சவா. தாண்டி என் தாய் மகா சிரிக்குது. அடே அப்பா இந்த சிரிப்பை பாக்குறக்காண்டி என்னென்னலாம் உன்னிட்ட நான் சொல்லி இந்த சிரிப்பை பார்க்க முடியாது இருக்குன்னு ரொம்ப ஆடாத. அந்த கீழே உழுவ போதுப்பா இன்னைக்கு. ஏண்டி முத்துராணி இது ரொம்ப அழகா இருக்குது. முத்துராணி ரொம்ப அழகா இருக்கிறிய. முத்துராணி ரொம்ப அழகா. இந்த திருக்காணியில அந்த முனியசாமிக்கு வஞ்சகத்தப்பர். ஏமா நீ அழகா இருக்கிறது தானே சொல்லு. அதான் என் 4 பேர் அழகா இருக்குன்னு சொன்னாங்களே. அதனோட எனக்கு வருத்தம் இல்லையடி. சரி இங்க இருக்கிற அத்தனை பேரும் அழகா இருக்கு சொன்னாங்களே. ஆமா அதனோட வருத்தம் இல்லையடி. அந்த அந்த 2 பேரும் சொன்னாங்க முத்துராணி வந்தப்ப ஒரு பொண்ணுக்கு பொண்ணுதான் போராமப்படுவோம்னு சொல்லுவாங்களே. ஆமா. ஏமா என்னைக்காச்சும் ஒருத்தர் மாத்தி அடி உழுவ போகுது. உண்மையிலேடி என்னம்மா நீ அழகா இருக்கேன்னு சொன்ன வர்றி. ஆமா ரொம்ப அழகாதடி. ஏப்பா சூத்துக்குமார். முத்துக்குமார் குமாரடி. முத்துக்குமார் நான் சொல்றேன். இப்ப வேற அழகா இருக்கேன்னு சொன்ன அழகாம பேசுறீ. ஐயோ
அந்த முனியாசாமிக்கு ஒரு கண்ணு இல்லையா? சிரிக்காதடி. அந்த முனியாசாமி அழகப்புறம் எனக்கு படைச்சாரடி. படைச்சாரு, அதான் உண்மை. அழகப்புறம் எனக்கு படைச்சிட்டு சொலகம் மட்டும் உனக்கு. நான் கூட என்னமோ சொல்ல போறேன்னு பார்த்தேன். அது இருந்துட்டாலும் நீ ரொம்ப பேசுற தகத்தி எடுத்துற மாட்ட. சொலகம் சும்மா விடக்கூடாது. ஒரு நாளைக்கு உங்க அண்ணன் உப்ராச வந்துட்டாரு. அவர்கிட்ட கூட உன் சொலக புடைச்சிட்டு இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நம்ம எங்க போனோம்? நந்தவனத்துக்கு. அப்ப என்ன சொன்னாரு? ஆடி பாடி சந்தோஷமா இருக்க. நம்ம எங்க இருந்தா? நித்த நாலு சோத்துக்குள்ள இருந்தோம். 4 சோத்துக்குள்ள இருந்தா. இன்னைக்கு தான் சோத்து மகன் திறந்து விட்டுருக்காரு. நம்ம 2 பேர் வந்துட்டோம்ல. இந்த பொண்ணு வரணும் முடியே. அம்மா வரணும். என்ன நான் சொல்றேன், கோச்சுக்குறோம். என்னது? அடி முந்தி புந்தி நான் பார்த்தது இல்ல. முன்ன பின்ன பார்த்தது இல்ல. ஆமா. ஏன்னா அவங்க கரூர்ல இருக்காங்க, நான் மணப்பாறையில இருக்கேன், நீ நல்லூர்ல இருக்க. பார்க்க முடியுமா? இப்பதான் புதுசா பாக்குறேன். நானே இப்பதாண்டி பாக்குறேன். ஆமா. நடி புடிச்சு நெசந்தா நிக்கிறேன். உண்மையாலுமே பார்க்கவே இல்லையா? அம்மா பார்த்தா வந்துட்டாப்ல. அங்க வா, இங்க வா. அந்த 2 பேர் தான் உன்னை கேட்டது. அந்த அவளை வர சொல்லுன்னு சொல்லி அந்த 2 பாட்டு இந்த உடனே வீடியோ எடுக்க போறாரு பாரு. குடிய கெடுக்கிறதே அவர் ஒரு ஆளு தான். அம்மா வந்துட்டாங்க. வந்து கடி படுத்து கடி வந்து கடிடியா வாடி 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 விலை கடி வாடி நீ. என்ன பணிவு, என்ன பணிவு! எவ்வளவு இருந்தாலும் இவ்வளவு போல் பணிவு உண்டோ? பணி உண்டா? உண்டா? பணி உணர்ந்துகிட்டு தான் இருக்கு. பணிவு பணிவு. அப்பா அவனைதான் வேலைக்காக இங்க வைத்திருக்காரா? என்னடி இப்படி கொஞ்சம் சொல்லிடாதீங்கம்மா. எது வேணாலும் சொல்லுங்க, அழகா இருக்கிறேன்னு மட்டும் சொல்லிடாங்க. ஏடி இது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கடி. ஏமா உங்களை விடவா? உங்களை விடவா?
இல்ல உங்களை அடியே உன்னை விட ரொம்ப அழகா இருக்கு பாடி. 2 பேரும் விடுவோம். நானும் ஒரு பெண்ணு, இவளும் ஒரு பெண்ணு. எங்க 2 பேத்துக்கு இல்லாத அழகு இங்க வாவே. உனக்கு மட்டும் ஆண்டவன் அப்படியே வச்சிருக்காரு. ஆனா இந்த போறாம உனக்கு பிஞ்சு வேற ஏதாச்சும் பேசுறேன்னா சரி கடா. அப்பாடு போன என்ன சொன்னாரு? இந்த போறாம உங்களுக்கு இருக்க கூடாதுமா. ஆண்டவன் இயற்கை. சரி, அது குடுக்குறதான் குடுக்கும். ஆமா, அள்ளி குடுக்குறதான் குடுக்கும். உண்மை. அம்மா காந்தத்துல ஒட்டுற மண்ணுதான் ஒட்டும், சிலது ஒட்டாது. இதுக்கு எல்லா மண்ணும் ஒட்டுமா? அது எப்படி ஒட்டு? அந்த மாதிரி இதுக்கு ஒட்டி இருக்கு. சரி, இது ஒட்டல. வெளுத்து போட வீடியோ ஓடிட்டு இருக்கு, கொண்டே ஓடிய பாத்துக்கோ. அப்ப கண்ணு கட்டுமா காவல் பார்க்க சொன்னாருமா. என்ன அழகு, என்ன அழகு, எழுத்து விட பெண் அழகு. பெண் அழகுன அழகு, இப்படிப்பட்ட ஒரு அழகு பத்தியா பார்க்க முடியாது. குயில்கள் ஆடுவதும் மயில்கள் பாடுவதும் மரமுத்திலாம் சேர்ந்து. மொத்தம் எத்தனை பொண்ணு வந்திருக்கோம்? 3 பேரு. ஆமா, மொத்தம் 5 பேரு. சரி, நமக்கு காவலுக்கு 2 பேர் இருக்கிறாங்க. அதே நம்ம காவல்காரடி. ஆமா, நம்ம 3 பேர் இங்க நிக்கிறோமா. சரி, 2 பேர் யார் உள்ள போயிடக்கூடாதுன்னு அங்கிட்டு ஒரு ஒம்பளை அங்கிட்டு ஒரு ஒம்பளை குத்தி விளக்கத்தை ஏத்தி நிக்கிறாங்க. அப்பா நீ ரொம்ப ஏத்தாதிரி. இப்படி கோயில்கள் ஆடுவது மயில்கள் பாடுவது மண்முத்திலாம் சேர்ந்து டக் டக் என்ற ஓசைகள் கொடுப்பது மனசுக்குள்ள எப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்படி இருக்குது? குறிஞ்சியிலே பூமலர்ந்து குழுங்குதடி, பேசிக்கிட்டே வந்தோம் இல்லையா? ஆமா, பேசிட்டே இடத்துக்கு வந்துட்டா. அப்பா என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? பரவாயில்ல சொல்லிக்காரு. பரவாயில்ல சொல்லிக்காரு. ஆமா, தாய் தந்து கோவிலமில்லை, கண்ட சொல்லிக்க மந்திரமில்லை. இப்படி எல்லாம் இருக்கும்போது அப்பா சொல்றது கேட்கல நல்லா இருக்கு மாதிரி. அப்பா மொழியை தட்டுனா நெத்த வரும், கொட்டாம்பட்டி வரும், தோரம் முடிச்சு வந்துடும். இப்பதான் ஒத்தக்கடை வந்துருக்கு. அடுத்தது கொட்டாம்பட்டி வந்துடும். வீட்டுக்கு போயிடுவாள. சரி, இப்படியே இருந்தா நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்கா. உங்களுக்கு எல்லாம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கான் இருக்கேன். ஜாமா வேண்டாமா, ஏழைங்கிற பேச்ச மட்டும் விட்டுருங்க. உங்களுக்கு ஆமா, எங்களுக்கு எப்படி பண்ண போறோம்? இல்லடி, உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னு பாத்துக்கிட்டே இருந்து நான் பண்ணலான் இருக்கேன். இல்ல இல்ல, நீங்க பண்ற பார்த்து நாங்க பண்ணிக்கிறோம். நீங்க பண்றத பார்த்துட்டு நாங்க வாழணும் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லடி, தலைவி நீங்க தானமா? தலைவி யாரு? நாங்க. உண்மை. அப்ப
பண்ணி வச்சுட்டாலும் நாங்க செய்யணும். என்னத்த கல்யாணத்தை. ஓ கல்யாணத்தை பண்ண போறீங்க? ஆமா. சரி கல்யாணம்னா அப்புறமே பண்ணலாம். சரி இப்ப என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண குளிக்கிறோம் போய். இல்ல மன்னன் சொல்றாங்கல்ல கல்யாணம் கிளியாணம்னு. ஆமா கல்யாணம் கிளியாணம்னு ஏமா சொல்றாங்க? என்னடி எனக்கு தெரியும் பேசுறீ. கல்யாணம்னா கல்யாணம்னா அதைத்தான் கேக்குறேன். கல்யாணம் கிளியாணம்ன்றாங்கல்ல ஆமா அது எதனால சொல்றாங்க? தெரியலையே கல்யாணம்னா என்ன கிளியாணம்னா அன்னைக்கு தாண்டி இருக்குது. எப்படி கல்யாணம் கிளியாணம்ன்றாங்கல்ல. ஆமா கல்யாணம் முடிச்சிருவியா? சரி அடுத்துதான் கிளியாணம். உன் பேச்சல பண்ணி வாமாடி எனக்கு பொம்பளை பாரு பொம்பளை நல்ல அறிவை சொல்றா. இன்னைக்கு குளிக்கலாடி. ஆமா குளிச்சிருவோம். வெள்ளிக்கிழமை ஒரு பெண்கள் எனக்கு சந்தோஷம். என்னடி நம்ம குளிச்சிடணும். ஆமா இங்க வரும் அறிவியல் எவ்வளவு தண்ணி எவ்வளவு தண்ணி வருது பாத்து. இன்னைக்கு இத்தனை நாளா நீங்க சொன்னீங்க. சரி எப்பயும் நான் சொல்ற மாதிரி நீங்க குளிக்கணும். ஆமா அதே மாதிரி குளிச்சோம். ஆமா ஆனா இன்னைக்கு நான் சொல்ற மாதிரி நீங்களும் குளிக்கணும். எப்படிடி? இங்க ஆளு இல்ல. ஆமா யாருமே நம்ம மட்டும்தான் இருக்கோம். நம்ம 3 பேர் தான் இருக்கிறோம். அதனால பூரா அவுத்து போட்டுட்டு பதறி போயிருவாங்கடா. உனக்கு மரியாதையே இல்ல பாத்துக்கோ. ஏய் அங்க மீன் குஞ்சுதான் இருக்குடி. கெண்ட மீன் கழுத்தி மீன். ஆனா இன்னொரு குறவா குச்சி ஒண்ணு கிடக்குமா? எங்க இருக்குது? அந்த குறவையை விட என் வாய மூடி. வேற ஒண்ணு இருக்கு பாத்தியா? அதுக்கு ரேட் வெள்ளிக்கிழமை தலைமுறைக்கு மல்லிகை பூவே தலையில் வச்சு. ஆமா மல்லிகை பூவே தலையில் வச்சு வாசகதவை வச்சு அது பார்த்து பார்த்து போச்சு. ஒரு சூடு ஏறி ரொம்ப வேட்டு போச்சு. வெள்ளிக்கிழமை தலைமுறைக்கு. ஆமா மல்லிகை பூவே தலையில் வச்சு. ஆமா ரொம்ப சந்தோஷம். நான் உள்ள போனா போதுட்டு இருக்கு. சரிங்க தம்பி சொந்த ரொம்ப சந்தோஷம். ஆலோலோ 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 ஆலோலவே 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 ஆலோலோ 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 ஆலோலோ
காலையில வாடி காலையில உப்புட சம மாட்டேன் 5000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன் ஆட வேண்டிதானே நான் 5000 ரூபாய் வாங்குறேன்னு சொல்லி முனியசாமி கோயில்ல போய் மண்ணவரை சூத்துமா சின்ன சிறு சிட்டுகளா என்ன காரணம் இது வெறி மலைச்சாரல் ஆமா எந்த குறை இருந்தாலும் அந்த குறை இருக்க கூடாது தவம் செய்யக்கூடிய மனிதர்கள் யானைகள் யாரும் இங்க வரலாம் ஆமா யாரும் வந்தாலும் தப்பா தவற பேசக்கூடாது அப்படியா பரத்தாலே அழிவதும் பரத்தாலே போவதும் பரத்தாலே புகுவதும் பரத்தாலே தேவரும் பரத்தாலே திசைகளும் பரத்தாலே யாவரும் பரத்தாலே யானம் பரத்தாலே என்று சொல்லக்கூடிய அளவில் பராபரத்தில் வரந்தோன்றி வரத்தில் சிவந்தோன்றி சிவத்தில் சக்தி தோன்றி சக்தியில் நாதம் தோன்றி நாதத்தில் விந்து தோன்றி விந்துவில் சதாசிவம் தோன்றி சதாசிவத்தில் மகேஸ்வரம் தோன்றி மகேஸ்வரத்தில் ருத்ரம் தோன்றி ருத்ரனில் விசு தோன்றி விசுவில் பிரம்மா தோன்றி பிரம்மாவில் ஆகாயம் தோன்றி ஆகாயத்தில் வாயு தோன்றி வாயுவிலே அக்கினி தோன்றி அக்கினியிலே அப்பு தோன்றி அப்பொழுது பிரது தோன்றி பிரதுவிலே அன்னம் தோன்றி அன்னத்தில் கண்ணே நரம்புடைய உச்சியை தோற்றுவிக்கப்பட்டன யானோ இன்று அதிகாலையில் சார சந்தியாவன் நெவனிஷ்டியை முடித்து மும்மூர்த்தியின் தரிசனம் பற்றி இந்த
குறிஞ்சி நலப்பரப்பிற்கு வந்துள்ளேன். மேலும் அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா மோஷன், சஸ்திர பிரியா சூர்யா, கனிப்பிரியா கண்டா, கரகப்பிரியா நாரதா என போதி முடிக்கிறாங்க. ஒரு நாளுக்கு எடுத்து தங்கிறா எம சிசாப்படுது 1008 சுத்தராக வெடித்து சேர வேண்டும் என்ற சாபம். மேலும் கலகம் செய்ய வேண்டும். அந்த கலகத்தில் நல்லொளி கொண்டார். அந்த ஆணை முகத்தனை 5 நிகரத்தனை என்று சொல்லக்கூடிய அந்த விநாயக பெருமானி நல்லாசி இருக்கணும்லோ அது அற்புதமான இன்று அமைந்திருக்கக்கூடிய பக்கமேளங்கள் அற்புதம், ஒளிபெருக்கி அற்புதம். அதே போல இருக்கக்கூடிய ரசிகர்கள் மிக அருமை அருமை அருமை. மைக் நல்லா இருக்கு. ஷார்ப்பு மட்டும் வைங்க, வால்யூம் கூட குறைச்சிருங்க. வால்யூம் குறைச்சு ஷார்ப்பு மட்டும் வைங்க. இங்கு நாரதராக வேடத்தங்க நினைத்துக் கொண்டிருக்கும் அருமை சகோதரர் சுவாமி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை வைத்து கௌரவிக்கப்படுகிறது. எமக்கு பொன்னாடை வைத்து கௌரவப்படுத்தி மகிழ்வித்த அன்பு தேக்கானை கிராமத்தவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எமது சார்பிலும் மற்றும் எமது ஆசானாகிய திரியடகம் டி.எம். பாலமுருகன் அவர்கள் சார்பாகவும் மற்றும் எமது சின்ன வாத்தியாரான அன்பண்ணன் புளியங்குளத்தைச் சேர்ந்த ராஜமணிகண்டன் அவர்கள் சார்பாகவும் மற்றும் நாடக அமைப்பாளர் அன்பு மாமா திருவாரூரை சேர்ந்த உப்புராஜா மாமா அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். அப்பேற்பட்ட அந்த விநாயகர் பெருமானை எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்த்தார். ஓராளை கன்றை உமையார் திருமகனை பாராணிகப்பகத்தை பேணினார். வாராத புத்தி வரும், வித்தை வரும், உத்திர சம்பத்து வரும், சக்தி தரும், புத்தி தரும் தான். தொடங்கி இல்லையா சுழி ஓட்டி செய்யலதுவும் தொடங்கி அதன் துணையாலே சுகம் கூறும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுகம் கூறும் தொடர்ந்து பிள்ளையார் சுழி ஓட்டி செய்யலையும் தொடங்கி அதன் துணையாலே சுகம் கூறும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுகம் கூறும் தொடர்ந்து பிள்ளையார் ஓட்டி செய்யலையும் தொடங்கி மகனே பிள்ளையார் சுழி ஓட்டி செய்யலதுவும் தொடங்கி அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் சுழி ஓட்டி செய்யலதுவும் தொடங்கி கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை அதை கேட்டு சொல்ல வார்த்தைகளே நடக்கம் பிள்ளையார் சுழி ஓட்டி செயலையும் தொடங்கி